அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் வந்து பாடலாத்ரி நரசிம்மர் திருக்கோயில் பற்றி சொல்கிறேன். இது சென்னையிலேருந்து சிங்கப்பெருமாள் கோயில் அந்த நம்ம சபர்பன் ட்ரெயின்லாம் போகுது. டுவர்ட்ஸ் செங்கல்பட்டு டுவர்ட்ஸில் இருக்குது. நான் ஏற்கனவே வந்து ஹயக்ரீவர் கோயில் போட்டிருந்தேன், செட்டி புண்ணியம். அதுவும் இந்த கோவிலுமே பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம ரெண்டுமே ஒரே நாளில் விசிட் பண்ணுற அளவில் தான் இருக்குது. இங்கே மூலவர் வந்து நரசிம்ம பெருமாள் அமர்ந்த கோலத்தில் இருக்கிறாரு. ஜாபாலி முனிவருக்கு இந்த கோலத்தை காட்சி அருளிச்ச செஞ்சுருக்காங்க. அதனால இங்கே வந்து இது வந்து ஒரு பல்லவர் காலத்தோட கோயில். ஒரு குன்று, அதாவது மலையை வந்து அவங்க கொடைஞ்சி இந்த கோயில் செஞ்சுருக்காங்க. குடவரை கோயிலாக இருக்குது. மலையை சுற்றி தான் நம்ம அந்த கோவில் பிரதட்சணம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது கோவில், பழமை வாய்ந்த கோவில். ஸோ இங்கே நம்ம லைனில் நின்று ஒரு 1/2 அன் ஹவர் 45 மினிட்ஸில் நம்ம பார்க்கலாம். சாட்டர்டேன்றனால கொஞ்சம் கூட்டமாக இருந்தது. மித்த நாள்லேயும் கொஞ்சம் கூட்டம் இருக்குமான்னு தெரியல எனக்கு. நான் போனது சாட்டர்டே. ஸோ நம்ம அங்கே போனோன்னா உள்ளே என்ன ஒரு விசேஷம்னா, பெருமாளுக்கு வந்து அவங்க தீபாராதனை காட்டும்போது அந்த திருநாமத்தை விளக்கும்போது நமக்கு 3வது கண் அங்கே காட்டுறாரு. அந்த 3வது கண் காட்டும்போது நம்மளோட எல்லாமே பாவங்கள், வறுமை, தடைகள், பிரச்சனைகள் எல்லாம் நீங்குங்கிறது அங்கே ஐதீகம். அது நமக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. தீபாராதனை காட்டும்போது அவங்க அப்படியே அந்த திருநாமத்தை எடுக்கிறப்போ அந்த 3rd ஐக்கும் அவங்க வந்து தீபாராதனை காட்டுறாங்க. அது நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது. நம்மளோட எல்லா பிரச்சனையும் இவர் தீர்த்து வச்சிருவாருன்ற ஒரு ஹாப்பினஸ் இருந்தது. நாளை என்பதே இல்லை நரசிம்மரிடம் சொல்லுவாங்க. உடனே பிரகலாதருக்காக அவர் எப்படி வந்தாரோ பிரச்சனையை தீர்க்க, நம்மளோட தடைகள், நம்மளோட பிரச்சனைகள், நம்மளோட பயம், மனக்கவலை எல்லாத்தையும் உடனடியாக இவர் போக்குவார் நரசிம்மர். ஸோ நரசிம்மர்கிட்ட எப்போவுமே நல்லதே நடக்கும். நம்ம அவர்கிட்ட மனசார நம்பிக்கையோடு நம்ம வேண்டணும்னா நமக்கு வந்து நம்மளோட என்ன வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளோ தடைகளோ அதை நீ பார்த்துக்கோப்பா அப்படின்னு நம்ம அவர்கிட்ட சொல்லிட்டோன்னா அதை அவர் பார்த்துப்பார். இது வந்து ஒரு மாதிரி நல்லா இருந்தது கோவில். நம்ம சுற்றிட்டு அங்கே அந்த மலை மேலே ஏறி இறங்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. இது பல்லவர் கால கோவில். இது வந்து ஒரு மலையில் குடஞ்சி எடுத்திருக்காங்க. இது குடவரை கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோயில் வந்து அனைவரும் ஒரு தடவை போய் பார்க்கணும். நம்ம மனத்தில் இருக்கிற பயம், அச்சம், பிரச்சனையெல்லாம் தீர்ப்பார் நரசிம்மர். அதனால் எல்லாருக்கும் நரசிம்மரோட ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.